மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கான இலங்கை மின்சார சபை முன்வைத்துள்ள பரிந்துரைகள் மற்றும் அதற்கான தரவுகளின் உண்மைத்தன்மை கிடையாது. மின்சார சபை இலாபமடைகிறது, ஆகவே மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்று மின் பாவனையாளர்கள் சங்கம் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் வலியுறுத்தியிருக்கின்றது. மின் கட்டணத்தை திருத்தம் செய்வதை மீள் பரிசீலனை செய்யும் 3 மாத காலத்தின் பிரதான நீர் மின் உற்பத்தி நிலையங்களை அண்மித்த நீர்நிலைகளுக்கு கிடைக்கப்பெறும் மழை வீழ்ச்சி குறைந்தமை, இலங்கை மின்சார சபையின் கடன், எரிபொருள் விலையின் மாற்றம், புதிய மின்சார சபை சட்டத்தின் பிரகாரம் சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற சேவையாளர்களுக்கு செலுத்தப்பட்ட நஷ்டஈடு உள்ளிட்ட காரணங்களால் ஆண்டின் முதல் காலாண்டின் மின் கட்டணத்தை 11.57% அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் யோசனை முன்வைத்துள்ளது. மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதுடன் மின் கட்டண அதிகரிப்புக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அழைப்பு விடுத்திருக்கிறார். மின் கட்டண அதிகரிப்புக்காக இலங்கை மின்சார சபை முன்வைத்துள்ள பரிந்துரைகள் மற்றும் அதற்கான தரவுகளில் உண்மைத்தன்மை கிடையாது, ஆகவே மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்று மின் பாவனையாளர் சங்கம் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் வலியுறுத்தியிருக்கிறது.